அயோத்தியா காண்டம் சாப்டர் 46. எல்லாரும் தமசா நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார். அங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது ராமன் சொல்றார், லக்ஷ்மணா, நமது வனவாசத்துல முதல் நாள் ராத்திரி இதுதான். இனிமே சீதை நடந்து வனத்துக்கு எப்படி போவா அப்படின்னு நீ கவலைப்படப்படாது. இந்த வனத்தை எல்லாம் பாரு, கொஞ்சம் கூட பிரகாசமே இல்ல, பெரிய துக்கத்தால வருந்தரா போல இருக்கு. அதுக்கு ஏத்தா மாதிரி மிருகங்களும் பட்சிகளும் தங்களுடைய கூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சத்தம் போடுறத பார்த்தா வனங்கள்லாம் வாய விட்டு அழறது போல தோணுறது. இன்னைக்கு அயோத்தியில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் நம்ம நினைச்சு வருத்தப்படுவா அப்படிங்கிறது நிச்சயம்தான். நமது மகாராஜாவிடம் ஜனங்களுக்கு ரொம்ப பிரீத்தி உண்டு. நம்ம கிட்டையும் பரத சத்ருக்குணர்களிடத்திலும் அப்படித்தான். நம்மை விட்டு பிரிந்த துக்கத்தால நமது பெரியோர்கள்லாம் அழுது அழுது அவளுக்கு கண்ணெல்லாம் தெரியாத கூட போகும். அத நினைச்சா எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. ஆனா பரதன் சில சமயோஜிதமான வார்த்தைகளால அவளெல்லாம் சமாதானம் பண்ணிடுவான். அதனால கொஞ்சம் ஆறுதலாவும் இருக்கு. பரதன் கைகேயை போல சுபாவம் உடையவன் இல்ல. அதனால அதிகமா நாம துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சீதை என்னோட வரத்துக்கு முடிவு செஞ்ச போது அவளுக்கு உதவி செய்யறதுக்கு ஒத்துரும் இல்லையே அப்படின்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டேன். ஆனா நீ என்னோட இப்ப வந்ததுனால அதுக்கு அவசியமே இல்லாம போச்சு. நீ என்னோட வந்ததுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நமது வனவாசத்துல இதுதான் முதல் நாளு. நாம இருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு புண்ணியஸ்தலம். அதனால இந்த ராத்திரி தீர்த்தத்தை குடிச்சுட்டு உபவாசம் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். காட்டுல கிடைக்கக்கூடிய ஆகாரங்கள் எங்கேயும் கிடைக்கும், ஆனாலும் நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சுமந்திரரே, குதிரைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றார். அவர் குதிரைகளை கட்டிட்டு அவைகளுக்கு வேண்டிய புல்லெல்லாம் போட்டார். சூரியன் அஸ்தமிச்சான். சந்தியாவந்தனத்தை செஞ்சார். தானும் லக்ஷ்மணனும் தமசா நதிக்கரையில மிருதுவான இலைகளால ராமனுக்கு படுக்கைய போட்டா. ராமனும் சீதையும் அதன் மேல படுத்துண்டு தூங்கினா. லக்ஷ்மணனும் சுமந்திரரும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க முழுக்க தூங்கவே இல்லை. ராமனுடைய கல்யாண குணங்களை லக்ஷ்மணன் சொல்ல சொல்ல சுமந்திரர் ரொம்ப பக்தியோட அத கேட்டுண்டே இருந்தார். இப்படி அவ பேசிண்டே இருக்கும்போது போதும் விடிஞ்சு போச்சு. தமசா நதிக்கரையில ராமனும் அயோத்தியா ஜனங்களும் அந்த ராத்திரி தங்கி நித்திர பண்ணினா. விடியற் காலையில ராமன் எழுந்துண்டு ஜனங்கள் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, லக்ஷ்மணா, இவாள்லாம் வீடு வாசல் பெண்டு பிள்ளைகள் எல்லாரையும் மறந்துட்டு தரையிலையும் மரத்தடியிலையும் படுத்துன்னு தூங்குறத பார்த்தையா? இவாள்லாம் தங்களுடைய பிராணனை கொடுத்தாவது நம்மள அயோத்திக்கு அழிச்சுன்னு போயிடுவா, நம்ம விடமாட்டா. அதனால இவாள்லாம் தூங்கிட்டு இருக்கிறதையே நாம கிளம்பிடலாம். என்கிட்ட இவ்வளவு பிரீதியோடு இருக்கிற குடிகள் தரையிலையும் மரத்தடியிலையும் படுத்துட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியல. பிரஜைகளின் துக்கத்தை தீர்க்க வேண்டியது ஒரு ராஜாவோட கடமை தானே. அவளை கஷ்டப்படுத்துறது மகா பாபம் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றார். இப்படி செய்யறது நல்லதுன்னு எனக்கு தோணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராமன், சுமந்திரரே, இங்க இருந்து நாம இப்ப உடனே கிளம்பணும், ரதம் தயாராகட்டும் அப்படின்னு சொல்றாரு. சுமந்திரரும் அப்படியே ரதத்தை ரெடி பண்ண எல்லாரும் தமசா நதிக்கரைய தாண்டி போனா. அக்கறையில ரதத்திலேந்து இறங்கி பயமில்லாமல் போகக்கூடிய ஒரு வழிய கண்டுபிடிச்சு ஜனங்களை ஏமாத்துறதுக்காக, சுமந்திரரே, ஜனங்கள் நான் அயோத்திக்கு திரும்பி போயிட்டோம் அப்படின்னு நினைக்கும்படியாக ரதத்தை வடக்கு நோக்கி நடத்திட்டு போங்கோ. ஜனங்கள் இதை கண்டுபிடிக்காதபடி நீங்க ஜாக்கிரதையா திருப்பிண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சுமந்திரரும் அப்படியே பண்ணி ரதத்தை மெதுவா அந்த திரும்பி வர சோடு தெரியாம திருப்பி கொண்டு வந்தார். பிறகு ராமன் லக்ஷ்மணன் சீதை எல்லோரும் ரதத்துல ஏறிண்டு ஒரு நல்ல சகுனத்திற்காக அத
கொஞ்சம் வடக்கு முகமாக திருப்பிட்டு பிறகு வனத்தை நோக்கி அதிவேகமாக புறப்பட்டு போனா அப்படின்னு சொல்லி இந்த 46வது அத்தியாயத்தை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 47வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.